இப்போ இன்ன வரைக்கும் வேந்தராக இருப்பது ஆளுநர் தான் அப்படின்னு கூறப்படுகிறது. அப்போ நீங்க அந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் போடும்போதே வேந்தர கவர்னர் அப்படிங்கிறதுலேருந்து நீக்கிட்டு நீங்க அந்த பாயிண்ட சேர்த்திருக்கலாமா? ஏன் அந்த இதை தவற விட்டுச்சு தமிழ்நாடு அரசு? அதாவது நீங்க நல்லா புரிஞ்சுங்க, இதை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளாது. ஒரு சில வழக்குகள்லாம் தீர்ப்பு இருக்கு. நீங்க பவர்ஸ் ஆஃப் கவர்னர் தான் நம்ம கொஸ்டின் பண்ண முடியும். இன்னொன்று, ஒரே ஒரு தீர்மானம் போட்டு கவர்னரை வேணான்னு இவரை நம்ம நிவர்த்தி பண்ணிடவும் முடியாது. சான்சலராக இது மாநில பல்கலைக்கழகம், மத்திய பல்கலைக்கழகம், அதுக்கு பிறகு பிரைவேட் யூனிவர்சிட்டி, எல்லாத்துக்கும் சான்சலர்னு நாம தான் ஒரு ஜியோ போட்டு அவரை கொண்டு வந்துருவாங்க. மத்தியக்கு வராது. மத்திய அவங்க போட்டாங்க, டீம்டு யூனிவர்சிட்டி, யூஜிசி போட்டிருக்காங்க. நாம போட்டிருக்கிறோம் இல்லைங்களா? இந்த நம்முடைய வரிப்பணத்தில் நமக்காக உருவாக்கப்பட்ட நம்முடைய மாநிலத்தினுடைய பல்கலைக்கழகங்களுக்கு நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்தவரை சான்சலர், முதலமைச்சர் ஏன் சான்சலராக இருக்கக்கூடாது என்ற கேள்வியை கேட்க வேண்டிய இடத்திற்கு இப்பொழுது நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். இது ஒரு ஜீவோல நிவர்த்தி பண்ண முடியுது. நம்ம உச்சநீதிமன்றம் போகணும்னு அவசியம் இல்லை. இன்னொன்னு, இந்த முறை இந்த அதாவது திரும்ப பேசுங்க, ஜீவோல நிவர்த்தி பண்ண முடியும். இதை நிவர்த்தி பண்ணுவீங்க? சான்சலர் நம்ம நிவர்த்தி பண்ண சான்சலர் இவர் கிடையாதுங்க இன்னிலிருந்து அப்படி நம்ம கொண்டு வர முடியும். இப்ப அவருடைய நடவடிக்கைகள் அதை நோக்கி தான் கொண்டு போகுது. அப்ப ஒரு துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரம், நிர்வாகம் இப்போ தமிழ்நாடு அரசு கிட்ட வந்துருச்சு. ஆஸ் பர் நம்ம சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட். இப்ப இந்த வேந்தர்ங்கிறது மட்டும்தான் இருக்குது. இதை ஜிஓல பண்ணலாம். ஏன் அதை பண்ணிட்டு போகல தமிழ்நாடு அரசு? உரிய சட்ட ஆலோசனைகளின்படி, மூத்த வழக்கறிஞர் ஆலோசனையின்படி அதையும் நிச்சயம் முதலமைச்சர் செய்வார். மாண்பு முதலமைச்சர் அது குறித்த சட்ட ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். இன்னொரு இதை நம்மை நோக்கி தள்ளுவது ஆளுநர் ரவி தான், நாம கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க. நாம் நினைத்திருந்தால் இன்னைக்கு அவர் இந்த வார்த்தையை பேச வேண்டிய அவசியமே இல்லை. என்ன சொல்றாரு? எமர்ஜென்சிக்கு நிகராக காவல்துறை துணைவேந்தர்களை மிரட்டுறாங்கன்னு சொல்லியிருக்காரு. எவ்வளவு அப்பட்டமான பொய்! ஒரு பொய் சொல்வதற்கு ஒரு அளவில்லையா? ஒரு துணை ஜனாதிபதியை பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு நீங்கள் பொய் சொல்றீங்கன்னா, அதை பகிரங்கமாக சொல்றீங்கன்னா, உங்களுக்கு இருக்கிற அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாப்பரணை வச்சுக்கிட்டு நீங்கள் பொய் சொல்ல ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா, உங்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு நிச்சயம் திராவிட முன்னேற்ற கழக அரசு தயாராக இருக்கிறது.